அவருக்கு ஒரு மரத்துண்டை காட்டினார். அதை அவர் தண்ணீரில் எரிய தண்ணீரும் சுவை பெற்றது. விடுதலை பயணம் 15ஆம் அதிகாரம் 25வது வசனம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 25வது வசனம். இந்த குழந்தைகளுக்கு பெயர் சூட்டல் அப்படின்றது ரொம்ப நம்ம தமிழகத்துல சுவாரஸ்யமா நடக்கிற ஒன்று இல்லைங்களா? அப்போ இந்த பெயர் சூட்டும் போது எல்லாரும் வர்றது, அந்த குழந்தைக்கு நம்ம கிறிஸ்துவங்களா இருந்தாக்க ஞானஸ்நானத்தின் மூலமா கொடுக்கும்போது அது பெரிய கிராண்ட் ஃபங்க்ஷன் ஆயிப்போம். ஆனா இதுல ஒரு விஷயம் நம்ம மறந்து போறோம். நம்ம இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல வாயிலே நுழையாத அர்த்தம் தெரியாத பெயர்கள் எல்லாம் நம்ம வைக்கிறோம். லத்தீன்ல வைக்கிறோம், எபிரேயத்துல வைக்கிறோம், கிரேக்க பின்னணியத்துல. அப்போ வெளி இடங்களில் இருக்கிற அந்த பெயர்களை நம்ம வைக்கிறோம். நம்ம வீட்டுல இருக்கிற வயதானவங்களை கூட சில நேரங்களில் அந்த பெயரை உச்சரிக்க முடியாது. அப்போ நல்ல தமிழ் பெயர்களோ அல்லது திருமறை பெயர்களோ நம்ம வைக்கிறது கிடையாது. அப்போ இந்த பெயர் என்பது சிறப்பான ஒன்று. அதை நாம் தெரிவு செய்து நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா? ஆனா அந்த பெயர் ஒரு நேரங்களில் நம்ம ஞானஸ்தானத்துக்கு ஒரு பேரை கொடுக்குறோம். அப்போ அந்த பெயர் பார்த்தீங்கன்னா அந்த பேர் இருக்கும். ஆனா வீட்டுல அவங்களுக்கு செல்ல பெயர் வேற என்ன வச்சிருப்பாங்க, பெட் நேம்ஸ். அவங்களுக்கு அந்த பேரை தான் சொல்லி கூப்பிடுவாங்க. ஞானஸ்நான பேர் எங்க இருக்குன்னா சர்டிபிகேட்ல இருக்கும். ஸ்கூலு காலேஜ்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப வீட்டுல அதுக்கு வேற ஏதாவது ஒரு பேரை வச்சு அவங்கள அழைப்பாங்க. அப்படி இல்லாம நம்ம என்ன பேரை வச்சு நம்ம ஞானஸ்நானம் கொடுக்குறோமோ அந்த பேரையே நம்ம வீட்டிலும் வழங்கினால் சிறப்பாக இருக்கும். அப்ப இந்த பெயர் மாற்றம் என்பது முக்கியமா இருக்குது. அதாவது திருமறையில பார்த்தீங்கன்னா நகோமி அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க பேரை மாத்த சொல்றாங்க. ஏன் தெரியுமா? நகோமி அப்படின்னா இன்பம், மகிழ்ச்சி. அப்ப அவங்க சொல்றாங்க, என் வாழ்க்கையில இன்பமே இல்லையே, மகிழ்ச்சியே இல்லையே, ஆப்போசிட்டா பேர் வச்சுட்டாங்க என் பெற்றோர். அப்ப என் வாழ்க்கையில் நிறைய இழப்புகள், ஆகவே என் பேரை நீங்க மாத்துக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க என்ன செய்யணும், நகோமி என்ற பெயரை நீங்கள் மாற்றுங்கள் என்று சொல்லி அவங்க சொல்றதை பாக்குறோம். ஆனா இந்த திருமறையில வெள்ளை போலம் அப்படின்னு ஒண்ணு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த வெள்ளை போலம் பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 43ஆம் அதிகாரத்துல 11வது வசனம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா அரசனுடைய கோபத்தை தணிப்பதற்காக வெள்ளை போலம் கொண்டு வராங்க. ஆண்டவர் இயேசுவுக்கும் இந்த வெள்ளை போலத்தை காணிக்கையாக வைத்தாங்க. அப்ப இந்த வெள்ளை போலம் அப்படின் போது அது உயர்ந்த நறுமணம் மிகுந்த ஒரு காஸ்ட்லியான ஒரு பெர்ஃபியூம்ங்க. ஆனா அது எங்கிருந்து வருது தெரியுமா? அதாவது மரு அப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு குட்டியான ஒரு மரம். அந்த மரம் ரொம்ப குட்டையாக இருக்கும். அது கிட்ட யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா அந்த மரம் நல்லாவே இருக்காது. அது கிட்ட போனாலே ஒரு துர்நாற்றம் வீசக்கூடியது. அதோடைய பாகங்கள்லாம் பாத்தீங்கன்னா இலைகள் பாகங்கள்லாம் கசப்பு தன்மை இருக்கும். அந்த தண்டு வளம் முழுவதுமா கசப்பு இருக்கும். ஆனா அதோடைய ரூட்டு கிட்ட வெடிப்புகள் வரும். அந்த ரூட்டுக்கு மேல அது வேர்களுக்கு மேல பாத்தீங்கன்னா வெடிப்புகள் இருக்கும். அது தண்டு வளத்திலும் சில நேரங்களில் வெடிப்பு வரும். அந்த வெடிப்புல இருந்து வெள்ளை நிறத்துல ஒரு பிசின் போல ஒன்று வரும். அதுல அந்த மரத்துல பாத்தீங்கன்னா ரோஜா பூவை போல வெள்ளை பூவும் பூக்குமா. ரொம்ப ரோஜா மலர் போலவே இருக்கும் வெள்ளை ரோஜா. அப்போ அது பிசின் வரும். அந்த பிசின் எடுத்து பாத்தீங்கன்னா அது அவ்வளோ ஒரு நறுமணமா இருக்கும். அதோடைய வாசனையை பார்த்து எல்லாரும் ஓடி வருவாங்க. அப்போ அந்த மரம் முழுவதுமாய் கசப்பு இருக்கும். அந்த மரம் முழுவதுகிட்ட யாரையும் போக மாட்டாங்க. அது அது எல்லாரும் எதிர்பார்க்கள் என்று சொல்ல அது சந்தோஷமா மகிழ்ச்சியை கொடுக்காது அந்த மரம். ஆனால் அது ஒரு கட்டத்துல வெடிப்புடும் பொழுது அதுக்குள்ள இருந்து அந்த வெள்ளை போலம் வெளியில வருது, ஒரு பிசின் வெளியே வருகிறது. அப்போ அது மகிழ்ச்சியா இருக்கிறது, அது வாசனை கொடுக்கிறது. ஒரு கசப்பான மரத்துல இருந்து இந்த நறுமணம் மிகுந்த ஒரு பொருள் நமக்கு கிடைக்கிறது. அப்ப பாருங்க, கசப்பான வாழ்க்கை, கசப்பான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் என்றால் ஆண்டவர் அதை மாற்றி அமைத்து நம்மிடத்திலே மகிழ்ச்சியானதை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு எதெல்லாம் கசப்பான அனுபவமாக இருக்கிறது, நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் துன்பத்தை கொடுக்கிறதோ அந்த துன்பத்தை எல்லாம் ஆண்டவர் நீக்கி நம்ம கிட்ட யாரும் நம்ம உறவு வைக்கிறேன், கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நம்மிடத்திலிருந்தே நறுமணத்தை உருவாக்குகிறார். அதை கண்டு அநேகர் நம்மிடத்தில் நற்காரியங்களை கண்டு வருவாங்க. அப்போ உங்க வாழ்க்கையில நடந்த கசப்பான அனுபவத்தை மாற்றி உங்களை அழகாய் மதுரமாய் ஆண்டவர் மாற்றி அமைக்க போகிறார். அப்படி என்றால் ஆண்டவருடைய கரங்களை நம்ம முழுவதுமாய் நம்ம அர்ப்பணிப்போம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில இந்த கசப்பான அனுபவத்தை மாற்றுகிறவரே, இந்த நாளிலும் எங்களை ஆசீர்வதியும். மீட்பிலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.